எல்லோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் அக்ஷயா திரிங்கான சம்பந்தம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச A2d. இப்போ நம்ம பொதுவாவே டெக்னிக்கல் ரிலேட்டடா ஏதாவது டெக் வாங்கணும், இல்ல நம்ம டெக் அப்கிரேட் பண்ணணும் அப்படி எதுவா இருந்தாலும் A2d நந்தாவோட வீடியோவை ஒன்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுல கண்டிப்பா உண்மை இருக்கும். நம்மளாம் அவனை தேடி வாங்குறதை விட நந்தா சொல்றதை வாங்கினா அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்பா அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் நம்மள அறியாமலே நம்ம எல்லாருக்குமே அது கண்டிப்பா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட A2d நந்தா ஸ்கேம் பண்ணியிருக்காரு. இல்ல அந்த ஸ்கேமே நந்தா தான் அப்படின்ற மாதிரி ஜெய்சன் சாமுவேல் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி நந்தா என்ன ஸ்கேம் பண்ணாரு, என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். A2d நந்தா இவர் டெக்னிக்கல் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் யூடியூப்ல போடுவாரு. இப்போ நம்மளுமே டெக் ரிலேட்டடா ஏதாவது வாங்கணும், அப்கிரேட் பண்ணணும்னா கண்டிப்பா நந்தாவோட வீடியோவை ஒன்ஸ் ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த நந்தா கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாவே யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. அவர் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து யூடியூப்ல நிறைய வீடியோஸ் டெக் ரிலேட்டடா அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த நந்தா எப்போ ஃபேம் ஆனாரு அப்படின்னா, தமிழ் டெக்னு சொல்லிட்டு அவர் ஒரு யூடியூபர். அவரும் டெக் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் போடுவாரு. ஸோ A2d நந்தா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் உருட்டு டெக் அப்படின்ற பேர்ல 1 hour 5 minutes 23 செகண்டுக்கு ஒரு மூவி ஒன்று விட்டிருந்தாரு. அதுல தமிழ் டெக் என்னெல்லாம் ஸ்கேம் பண்றாங்க, தமிழ் டெக் சொல்றதுல எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா தமிழ் டெக்கை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாரு. வீடியோன்னு சொல்ல முடியாது, ஒரு மூவி ஒன்று ரிலீஸ் பண்ணிருப்பாரு. ஸோ அந்த மூவி ரிலீஸ் ஆன பிறகு தமிழ் டெக் பண்ணக்கூடிய ஸ்கேம் எல்லாம் வெளியே வந்துச்சு. தமிழ் டெக்கோட ஃபாலோவர்ஸும் கூட A2d நந்தாவோட ஃபாலோவர்ஸா மாற ஆரம்பிச்சாங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் நந்தா கொஞ்சம் ஃபேம் ஆனாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட நந்தா இன்னொரு சர்ச்சையிலும் ஒன்று சிக்கினாரு. அது என்ன அப்படின்னா, இப்போ இர்ஃபானுக்கும் பிரியாணி மேன் இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல A2d நந்தா பொதுவாகவே டெக் ரிலேட்டடான வீடியோஸ் தான் போடுவாரு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரு டெய்லருக்கா அப்படின்னு சொல்லப்படுற தயாலு ஃபேஷன்ஸ் அவங்கள பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. எப்படின்னா, அந்த டெய்லர் அக்காக்கு சப்போர்ட்டா இல்ல சொம்ப தூக்குற மாதிரி அந்த வீடியோ இருந்துச்சு. அதுல பிரியாணி மேனை அடின்னு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பிரியாணி மேன் டெய்லர் அக்கா ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. இவரு அவங்க ஸ்கேம் எல்லாம் பண்ணல, அவங்க பண்றதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சொம்ப தூக்குற மாதிரி தான் அந்த வீடியோ இருந்துச்சு. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டிருப்போம், என்னடா நந்தா டெக் ரிலேட்டடா தான் வீடியோஸ் போட்டிருப்பாரு, இவர் என்ன திடீர்னு டெய்லர் அக்கா பத்தி ஒரு வீடியோ போட்டாரு, டெய்லர் அக்காக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த வீடியோ எப்ப வெளியிட்டாரு அப்படின்ற பாயிண்ட் கண்டிப்பா நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா இர்ஃபான் இவர் லாஸ்ட் இயர் கார்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி லாஸ்ட் இயர் நடந்த ஒரு இஷ்யூவை பிரியாணி மேன் இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாரு இர்ஃபான் பத்தி. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இர்ஃபான் அந்த வீடியோக்கு ரிப்ளை கொடுத்திருப்பாரு. ரிப்ளை வீடியோக்கு பிரியாணி மேன் ஒரு ரிப்ளை போட்டிருப்பாரு. பிரியாணி மேன் போட்ட ரிப்ளை வீடியோக்கு இர்ஃபான் ஒரு ரிப்ளை போட்டிருப்பாரு. இப்படின்ற மாதிரி யூடியூபே அந்த டைம்ல சண்டையா தான் இருந்துச்சு. நம்ம பீஸ்ஃபுல்லா இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்மூத்தா பாக்குற ஒரு யூடியூபே சண்டை கடை மாதிரி தான் இருந்துச்சு. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்களே என்னடா இது அப்படின்ற மாதிரி பொதுமக்களுக்கா இருக்கட்டும் இல்ல சக யூடியூபர்ஸ்க்கா இருக்கட்டும் அது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டைம்ல பிரியாணி மேன் செம்மொழி பூங்கா பத்தி எப்போ போட்ட ஒரு வீடியோவை இவர் செம்மொழி பூங்காவை தப்பா பேசுறாரு, கவர்மெண்டே தப்பா பேசுறாரு அப்படின்ற ஒரு ரீசன்னால பிரியாணி மேனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டா பிரியாணி மேன் அரெஸ்ட் ஆன டைம்ல A2d அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. பிரியாணி மேன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்த பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, யூடியூப்ல ஒரு குரூப் இருக்கு. இப்போ அந்த குரூப்ல எக்ஸாம்பிளுக்கு அவர் யார் யார் சொல்லியிருந்தாருன்னா, இர்ஃபான் சொல்லியிருந்தாரு, JK தமிழ் சொல்லியிருந்தாரு, அப்புறம் தருண்குமார் சொல்லியிருந்தாரு, அதுக்கப்புறம் சத்யான்னு சொல்லிட்டு ஒருத்தர், அதுக்கப்புறமா A2dயும் அந்த குரூப்ல இருக்காரு. தனிப்பட்ட முறையில் இர்ஃபான் பண்ண ஒரு விஷயத்த சொன்னேன். இவங்க எல்லாருமே எனக்கு அகைன்ஸ்டா வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சிங்கிள் யூடியூபரா இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு கேங் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டா நம்மள எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த கேங்குக்கு அகைன்ஸ்டாவோ இல்ல அந்த கேங் பண்ற தப்பையோ வெளியே சொன்னாலே அந்த கேங்கே ஒண்ணு கூடி நம்மளை போட்டு தாக்குவாங்க அப்படின்ற மாதிரி பிரியாணி மேன் சொல்லியிருந்தாரு. அந்த டைம்ல தான் A2d நந்தா பிரியாணி மேன் பத்தி டெய்லர் அக்காக்கு சப்போர்ட்டா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாரு. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எப்படி A2d நந்தா தமிழ் டெக் பத்தி உருட்டு டெக் அப்படின்ற மாதிரி 1 hour 5 minutes 22 செகண்ட்ஸுக்கு ஒரு மூவி ஒன்று ரிலீஸ் பண்ணாரோ, அதே மாதிரி சித்னு சொல்லப்படுற யூடியூப் சேனல்ல லாயக்கா A2d நந்தா டெய்லர் அக்காக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தார்ல, அந்த வீடியோல நந்தா பேசின முக்காவாசி விஷயம் பொய்யாதான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி A2d சேனலை உருட்டு ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு 1 hour 28 minutes 22 செகண்டுக்கு ஒரு ஃபுல் மூவி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அதுல A2d நந்தாவை அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க. அவர் பண்ண என்னென்ன விஷயம்லாம் தப்பு அப்படின்றதையும் டீட்டெயிலாவே சொல்லியிருப்பாங்க. ஸோ A2d நந்தா இந்த வீடியோ ரிலீஸ் ஆன பிறகு A2d நந்தாவோட எந்த வீடியோ கீழே SID சிட் அப்படின்னு கமெண்ட் பண்ணாலும் அந்த கமெண்ட்டை A2d சேனலே வந்து டிலீட் பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு அலிகேஷனும் நந்தா மேல வைக்கப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஜெய்சன் சாமுவேல் இவர் வந்து நந்தா பண்ண ஒரு ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நந்தா அவர் பேசக்கூடிய நிறைய சேனல்ல ஒரு விஷயத்த ப்ரோமோட் பண்ணியிருப்பாரு. எதை பத்தினா சிடி கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோசாஃப்ட்டை வந்து ப்ரோமோட் பண்ணியிருப்பாரு. இது வந்து விண்டோஸ்க்கு ஆக்டிவேட் கீ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பொதுவா இந்த சிடி கீ எந்த மாதிரியான வெப்சைட்னு ஜெய்சன் சாமுவேல் சொல்லியிருந்தாருன்னா, இப்போ தமிழ் ராக்கர்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு இல்லீகலான ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டை வந்து லீகலா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்குன்னு ஜிஎஸ்டி நம்பர் இருக்காரு, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்காரு, இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அது ஒரு இல்லீகலான வெப்சைட்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரியான ஒரு வெப்சைட் தான் இந்த சிடி கீயும். இதத்தான் வந்து நந்தா வந்து ப்ரோமோட் பண்ணியிருக்காரு. ப்ரோமோட் பண்றதே வந்து ஒரு ஸ்கேம். ஆனா இந்த சிடி கீயை வந்து இந்த ஜெய்சன் சாமுவேல் வாங்கலாம் அப்படின்ட்டு போகும்போது அது வந்து கோபிநாத் சேகர் அப்படின்ற ஒரு நம்பருக்கு தான் வந்து ஜிபே பண்ணக்கூடியதா போயிருக்கு. இந்த கோபிநாத் சேகர் யாரு அப்படின்ட்டு அவரை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கோபிநாத் சேகர் வந்து நியூ டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜியோட மேனேஜர். இந்த டெக்னாலஜியோட ஓனர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அதுல அண்ணாமலை நந்தகுமாரோ அருணாச்சல நந்தகுமாரோ சம்திங் ஏதோ ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவர் தான் ஓனர் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இவர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜெய்சன் சாமுவேல் யோசிச்சிருக்காரு. ஸோ அப்புறம் தான் நந்தகுமார் அப்படின்ற பேரை வச்சுதான் A2d நந்தா தான் இந்த சேனலோட ஓனர் அப்படின்றதே கண்டுபிடிச்சிருக்காரு. ஃபேக்கான வெப்சைட்டை வந்து ப்ரமோட் பண்றதே ஒரு ஸ்கேம். அப்படி இருக்கும்போது அந்த வெப்சைட்டை விற்கிற ஓனரே நந்தா தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இது ரிலேட்டடா அவர் நந்தா கிட்ட பேசும்போது நந்தா வந்து ஓ அப்படியா நான் பண்றது தப்பா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேட்ட மாதிரியான ஒரு ஆடியோ கூட அதுல வச்சிருந்தாரு. எல்லாருமே நம்பக்கூடிய நந்தா வந்து இப்படி ஒரு ஸ்கேம் பண்ணலாமா, இது எவ்வளவு பெரிய தப்பு, அவர் ஃபாலோ பண்ற A2d சோல்ஜர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, நந்தாவை ஏதாவது ஒண்ணு தப்பா சொன்னாலே அவங்க எல்லாரும் சோல்ஜர்ஸ் அசம்பிள்ன்ற மாதிரி வந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது நந்தா பண்ணது சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தா பண்ண ஒரு ஸ்கேமை ஜெய்சன் சாமுவேல் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து நேத்து வரைக்கும் நடந்துட்டு இருந்த விஷயம். இந்த விஷயத்துக்கு A2d நந்தா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஒன்று கொடுத்திருக்காரு. ஸோ அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சிடி கீ இவங்க வந்து இப்போன்னு இல்லை, எனக்கு 6 இயர்ஸாவே தெரியும். இவங்க வந்து நான் காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து டெக் ரிலேட்டடா வீடியோஸ் போடும்போது இவங்க தான் எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நந்தாவை சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம நான் வந்து இந்த கம்பெனியோட ஓனர் எல்லாம் கிடையாது. இவங்க அப்ராட்ல இருந்து இந்த இதை வாங்கி வித்துட்டு இருந்தேன் நானு. இந்தியால நான் மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இதை ரெஃபர் பண்ணியிருக்கேன். அவங்க யாருமே இதனால எனக்கு ப்ராப்ளம் ஆகுது, இது கிரே ஏரியாவே கிடையாது, இது மைக்ரோசாஃப்ட் கீழே தான் வருது, இது வாங்கி யூஸ் பண்ற யாரும் இது வரைக்கும் என்கிட்ட ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னதே கிடையாது. அதனாலதான் நான் இதை பத்தி பெருசா வெளியே சொன்னது கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாம லாஸ்ட் 15 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் ஒன் ஆஃப் த பார்ட்னரா தான் இதுக்குள்ள வந்தேன். ஏன்னா இப்போ இந்த சிடி கீ வந்து அப்ராட்ல இருக்கிறதால டைரக்டா நம்மளோட யூபிஐயோ கூகுள் பேவோ எதுவுமே அக்செப்ட் பண்ணாது. கார்டு ரிலேட்டட் பேமெண்ட் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுமா. ஸோ இது வந்து எல்லாருக்கும் வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால நந்தாவே வந்து நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்கணும் அப்படின்றதுனால அவங்க நந்தா கிட்ட வந்து இதோட பிரான்ச் ஒன்று நீங்களே வச்சுக்கோங்க, ஸோ வர ப்ராஃபிட்ல வந்து ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம், இந்தியால நீங்க வந்து இதை செல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதால 15 டேஸ்க்கு முன்னாடி தான் நந்தா வந்து பார்ட்னரா ஜாயின் பண்ணாரு. இந்த விஷயத்த நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், நான் சொல்லலை. சொல்லாதது மட்டும் தான் நான் பண்ண தப்பே தவிர மித்தபடி இந்த சிடி கீ அப்படின்றதும் ஒன்றும் கிரே ஏரியா கிடையாது. இதை யூஸ் பண்ணுறதுனால போலீஸ் பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா போலீஸ் பிடிக்கணும் அப்படின்னா இந்த விற்கிற எண்ணெய் தான் ஃபர்ஸ்ட் பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ முழுக்க முழுக்க நந்தா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லலை, சொல்லாமல் பண்ணது மட்டும்தான் தப்பு, இது ஸ்கேம் கிடையாது அப்படின்ற மாதிரி நந்தா எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுத்துருக்காரு. இது ஃபுல்லாக நீங்களே கேட்டிருப்பீங்க. ஜெய்சன் சாமுவேல் சொன்னது உண்மையா, இல்லை இப்போ நந்தா சொல்றது உண்மையா, இல்லை எது உண்மையா இருக்கும், நந்தா சொன்ன அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கா, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.